ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பார்வையில் சுரேஷ், அவரோடு பேசலாம். சுரேஷ், இந்த தாய்ப்பால் விற்பனைக்கு பின்னால் நடைபெற்ற சம்பவங்கள் என்னென்ன, இந்த விற்பனை எப்படி நடைபெற்றது, விவரம்? கார்த்திகா, சென்னையை பொறுத்தவரையில் இந்த தாய்ப்பால் விற்பனை சம்பவம் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின்படி தாய்ப்பால் வணிக ரீதியாக விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை மீறிதான் இந்த மாதவரத்தில் இருக்கக்கூடிய முத்தையா என்பவர் நடத்தி வரக்கூடிய அந்த புரோட்டீன் கடையில் தாய்ப்பால் என்பது கடந்த சில மாதங்களாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் சோதனையில் உறுதியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் 50க்கும் மேற்பட்ட பொட்டிகளில் 100 ml கொண்ட அந்த பெட்டிகளில் தாய்ப்பால் என்பது பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விற்பனை செய்வதற்காக அங்கு வைத்திருந்தது அந்த லேபிள் எனக்கூடிய அந்த அட்டையில் இருந்ததெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக 100 ml கொண்ட இந்த தாய்ப்பால் என்பது 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடையின் உரிமையாளரிடம் விசாரித்த போது உணவு பாதுகாப்புத்துறையிடம் அவர் தெரிவித்த தகவல் என்பது, அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலிருந்து இந்த தாய்ப்பால் என்பது தாய்மார்களிடமிருந்து பெறப்பட்டதாகவும் அங்கு இருக்கக்கூடிய சில நபர்களோடு தொடர்பு கொண்டு அந்த மோசடி சம்பவம் என்பது நிகழ்த்தப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணை உணவு பாதுகாப்புத்துறைக்கு தெரிந்திருக்கிறது. முத்தையாவிடம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள். மத்திய மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து சாம்பிள்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள், ஆய்வுக்கு உட்படுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் தாய்ப்பால் என்பது முறையாக பெறப்பட்டதா, அவையெல்லாம் முறையாக பாதுகாப்பாக செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதா என்பதிலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனெனில் இந்த தாய்ப்பால் என்பது முறையில்லாமல் பெறப்பட்டு அவை சரியாக பாதுகாப்பாக பிரசவேட்டிவ் எல்லாம் செய்யப்படாமல் குழந்தைகளுக்கு விற்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தைகள் கூட பாதிப்புக்கு உண்டாகியிருக்கலாம் என்ற கோணத்திலும் உணவு பாதுகாப்புத்துறை சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இதில் சுகாதாரத்துறையும் உடனடியாக களம் இறங்க வேண்டிய ஒரு முக்கிய தேவை இருப்பதாகவே உணர முடிகிறது. ஏனெனில் இந்த உரிமையாளர் முத்தையா என்பவர் அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை பெயர்கள் எல்லாம் சொல்லி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அங்குதான் இந்த தாய்ப்பால் என்பது அங்கு இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு பெறப்பட்டதாகவும் தாய்மார்களிடமிருந்து நயவஞ்சகமாக பேசி அவையெல்லாம் வாங்கப்பட்டது என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நீங்க இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. முத்தையா என்பவர் தற்பொழுது நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் நிறைய பெயர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதன் விஷயமாக யாரையாவது கைது பண்ணிருக்கிறாங்களா? அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கார்த்திகா, தற்போதைய நிலையில் முதல் கட்ட விசாரணை சோதனை நிலையிலேயே இருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் அருளானந்தம், அதேபோன்று மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக மாவட்ட அலுவலராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஆகவே இந்த விசாரணையில் முதல் கட்டமாக எங்கிருந்து பெறப்பட்டது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சுகாதாரத்துறைக்கு அந்த தகவல்களால் தெரிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இங்கு பெறப்பட்ட இந்த தாய்ப்பால் என்பது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அமைந்த கரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டதாக இங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த விசாரணை என்பது இதோடு நிறைவு பெறுவதில்லை. காவல்துறை விசாரணைக்கு ஒருபுறம் உத்தரவுக்கு புகார் அளிக்கப்படும் வேளையில் காவல்துறை விசாரணை தொடங்குவார்கள். உணவு பாதுகாப்புத்துறை விசாரணை மறுபுறம் நடைபெற்று வருகிறது. ஆகவே இதில் ஈடுபட்டு வணிக நோக்கத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய இந்த தாய்ப்பாலை பெற்றுத்தர உதவிய நபர்கள் யார் யார்? குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் அவர் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை என்பது மணலில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை குற்றச்சாட்டாக வைக்கிறார். அதேபோன்று பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில்வே மருத்துவமனையும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவர் இந்த தகவலை உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையும் இந்த தாய்ப்பால் பெறுவதற்கு உதவி செய்ததாக தெரிவிக்கிறார். ஆகவே சுகாதாரத்துறை உடனடியாக கவனம் செலுத்தி எங்கெல்லாம் விதிமீறல் ஏற்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்கள் இந்த நபரோடு என்ற போன்ற விவரங்களை எல்லாம் பெற வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அதே வேளையில் காவல்துறை விசாரணைக்கு செல்லும் பட்சத்தில் இந்த முத்தையாவோடு தொடர்பு கொண்ட நபர்கள் குறித்த விவரங்கள், கால் விவரங்கள், தொடர்பு கொண்ட நபர்கள் போன்ற விவரங்கள் எல்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தனியார் மருத்துவமனை இந்த
தாய்ப்பாலை பெற்று எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள், இதில் சட்டவிரோதமாக நடைபெற்ற முறைகேடுகள் என்ன என்பது போன்றவை எல்லாம் அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும். கார்த்திகா, இந்த விவகாரத்தில் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கமைக்க நன்றி சுரேஷ். கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அங்குள்ள கள நிலவரத்தை செய்தியாளர் பார்வையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், நேற்று இரவு 7 மணியிலிருந்து தற்போது வரை பிரதமர் தியானத்தில் இருக்கிறார். தற்போது வரை அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஒரு பெரிய சுற்றுலா தலம், அதனால சுற்றுலா பயணிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க, விரிவாக சொல்லுங்க. கார்த்திகா, பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் நேற்று மாலை 7 மணிக்கு சரியாக அவர் தியானத்தை தொடங்கி இருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ், திமுக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது பிறகும் அவர் திட்டமிட்ட அடிப்படையில் அவருடைய தியானம் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. தியானத்தை தொடங்கியதற்கு பிறகு இன்று காலை பிரதமருடைய அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தியானத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளையும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் வைத்து அதே போன்று காவி உடை அணிந்து ருத்ராஜ் மாலையை கையில் பிடித்துக் கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்தோம். அதன் பிறகு 2வது நாளாக அவர் தன்னுடைய தியானத்தை தொடர்ந்து வருகிறார். நாளை மாலை 3 மணிக்கு முடிவடைய இருக்கிறது. 3 நாட்கள் திட்டமிட்ட அடிப்படையில் தியானம் நடைபெற்று வருகிறது. விவேகானந்தர் மண்டபத்தில் மட்டுமே 3 அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய பாதுகாப்பு அலுவலர்கள், அதே போன்று மத்திய பாதுகாப்பு படை, தமிழக காவலர்கள் என 3 அடுக்கு பாதுகாப்பு மிக தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி 5 கிலோமீட்டருக்கு மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று கடலோர காவல் படை வான்வழியாக பாதுகாப்பு நடவடிக்கை, கண்காணிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் செய்து வருகிறார்கள். அருகில் மீனவர்களுக்கும் மீன்பிடிப்பதற்கு 3 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிக தீவிரமாக பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த இடம் முழுவதுமே மத்திய பாதுகாப்பு படை, தமிழக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நெல்லை டிஐஜி பிரவேஷ்குமார் தலைமையில் 8 எஸ்பிக்கள், காவலர்கள் உள்ளிட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் நேற்று படகு மூலமாக பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நேற்று மீண்டும் இன்று காலை வழக்கம் போல காலை 8 மணிக்கு படகு போக்குவரத்து தொடங்கியது. பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கடுமையான கட்டுப்பாடு விதித்தார்கள். வரக்கூடிய நபர்கள் ஆதார் எண் பதிவு செய்த பிறகே உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளும் படகு சேவையும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினுடைய உத்தரவு அடிப்படையில் மீண்டும் காலை 11:30 மணிக்கு படகு போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் யாரையும் படகு போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதன் மாறாக பொதுமக்கள் யாரும் காலை 11:30 மணிக்கு பிறகு விவேகானந்தர் மண்டபத்தை சென்று பார்வையிடுவதற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இங்கு பொறுத்தவரை தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் வரக்கூடிய சுற்றுலா பயணியுடைய எண்ணிக்கையும் அதிகம். குறிப்பாக படகு போக்குவரத்துக்கு ஒரு நாளைக்கு 20,000 பேர் படகு போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். ஆனால் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது பல சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக நாம் கூட பெங்களூரு, ஹைதராபாத், ஜார்க்கண்ட், பீகார் மாநிலத்திலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடமெல்லாம் பேசினோம். அவர்கள் படகு போக்குவரத்துக்கு உள்ளே செல்ல முடியாத சூழல் இருந்தது. இது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒருபுறம் வியாபாரிகளுக்கு நேற்று கடை திறப்பதற்கு நேற்று மதியத்திற்கு பிறகு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்று காலை வழக்கம் போல காலை 6 மணிக்கு வியாபாரிகள் அனைவருமே அவருடைய கடையெல்லாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஒருபுறம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை, வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவில், அதே போன்று பகவதி அம்மன் கோயில் ஊற்றிருக்கக்கூடிய கடற்கரை பகுதிக்கு மட்டுமே செல்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அது போன்ற கட்டுப்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் சுற்றுலா பயணிகளுக்கு படகு போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டது ஒரு மிகுந்த ஏமாற்றமாக இருக்கிறது. நாளை மாலை 3 மணிக்கு தியானத்தை முடித்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பக்கூடிய நிலையில் அதுவரை இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. கார்த்திகா, கண்டிப்பாக ராஜ்குமார், நாளை பிற்பகல் 3 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தை முடிக்க இருக்கிற நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை வழங்கினீங்க. விவரங்களுக்கு நன்றி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கலாம் என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குகிறார் செய்தியாளர் பழனிவேல். அவரோடு பேசலாம். பழனிவேல், பிரஜ்வல் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் எவ்வளவு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது? அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் யாராவது பெண்கள் வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்களா? அது குறித்த விவரம்.
கார்த்திகா, கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நாடு முழுவதுமே மக்களவை தேர்தலான பரப்புரைகள் சூடு பிடித்திருந்த ஒரு சூழ்நிலையில் கர்நாடகாவில் பரவிய ஆபாச வீடியோக்கள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைவை ஏற்படுத்தியது. முன்னாள் பாரத பிரதமர் தேவகவுடாவின் பேரன், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் ஆசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய வீடியோ என்பது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியது. நாடு முழுவதும், அதாவது கர்நாடகா மாநிலம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதுமே இந்த வீடியோக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள், சமூக ஆர்வலர்கள், மகளிர் அமைப்பினர் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. இதையடுத்து கர்நாடக மாநில அரசு இது தொடர்பான வழக்கு விசாரிப்பதற்காக சிறப்பு விசாரணை குழு ஒன்றை உருவாக்கியது. அந்த குழுவினர் இந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு ஒரு அடிப்படை விசாரணையை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில், அதாவது பிரஜ்வால் ரேவண்ணா என்பவர் அதிக அளவில் பெண்களுடைய வீடியோக்களை, அவர் ஆபாச வீடியோக்களை எடுத்து வைத்திருப்பதும், அவருடைய உதவியாளர் மூலமாக அந்த வீடியோக்கள் வெளியேறி சமூக வலைத்தளங்களில் பரவியது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அடுத்தடுத்து புகார்களை தெரிவிக்க வந்தனர். அப்படி தற்போது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மூன்று வழக்குகள், அதாவது பாலியல் கடத்தல் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பிரஜ்வால் ரேவண்ணா தலைமறைவானார். நேற்று நள்ளிரவு ஜெர்மனியில் இருந்து பெங்களூருக்கு திரும்பிய அவரை சிறப்பு போலீசார் அவரை கைது செய்தாங்க. கிட்டத்தட்ட 12 மணி நேரமானது விசாரணை நடைபெற்று தற்பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக பெங்களூர் சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய போரிங் மருத்துவமனையில் அவரை அழைத்து வரப்பட்டிருக்காங்க. அங்கே மருத்துவ பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர், அதாவது பெண்கள், பிரஜ்வால் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாராளமாக புகார் அளிக்கலாம், அச்சமின்றி புகார் அளிக்கலாம் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 3 பாலியல் வழக்குகள், ஒரு ஆள்கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் சூழலில் மேலும் சில வழக்குகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மருத்துவ பரிசோதனை முடிந்து இவரை மக்கள் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. அவர் அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பின்பு அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கிறது. இவை இல்லாமல் அவருக்கு ஜாமீன் கோரி அவரது வழக்கறிஞர் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் தற்போது கர்நாடகா முழுவதும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. கார்த்திகா, கண்டிப்பாக பழனிவேல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.